வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம். 4 முட்டையை எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதும் லைட்டாக கீறி விட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி கப்பில் கொஞ்சோண்டு தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் லாஸ்ட்டாக போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டி வச்சு அடுப்பத்தை வச்சு வடச்சட்டியை வச்சு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு தூளுப்பு இதை போட்டு நல்லா அந்த முட்டையை கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு ஒரு சோம்புத்தூள் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. தாளித்து விட்டு நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த மசாலா வந்து பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதில் கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் சுற்றி வலிச்சு விட்டு சிம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா வச்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை அந்த இதில் போனதுக்கப்புறம் முட்டையை போட்டுருங்க. போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். நம்மளுக்கு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இதோட நம்ம ரசம் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.